இமேஜின் பண்ணுங்க, லிவிங் ரூம்ல ப்ரூட்டலா ஒரு மர்டர் நடக்குது. அவங்க வலியால சத்தமா கத்திட்டு இருக்கணும், ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கில்லர்ஸ் அந்த பக்கத்து ரூம்ல இருந்த பசங்களை எதுவுமே பண்ணல. ஒருவேளை கில்லர் ஸ்பெசிஃபிக்கா சூ ஷார்ப் அண்ட் ஜானை மட்டும் டார்கெட் பண்ணிருப்பாங்களா? இல்லனா கில்லர்ஸ் வேணும்ட்டே பக்கத்து ரூம்ல இருக்கிற பசங்களை எதுவுமே பண்ணலையா? அப்படியும் இல்லனா அந்த கேபின்ல இவங்கள தவிர வேற யாருமே இல்லைன்னு நினைச்சாங்களா? இருந்தாலுமே கில்லர்ஸ் அந்த கேபின் உள்ள நிறைய நேரம் இருந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க அந்த வீட்டை செக் பண்ணாம இருந்திருக்க முடியாது. அதனாலதான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சூ ஷார்ப் அண்ட் ஜான் தான் இவங்களுடைய டார்கெட்டா இருந்திருக்கணும். அதே மாதிரி ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த கிரைமை பண்றதுக்கு சான்ஸ் கம்மின்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த மர்டர்ஸை பார்த்தா யாரோ அவங்க கோபத்தை வெளிப்படுத்தின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. ஜான் இறந்துட்டான். ரிக் அண்ட் கிரிக், ஷீலா இவங்க 3 பேருமே உயிரோட இருக்காங்க. ஆனா டீனா ஷார்ப் 12 வயசு அந்த பொண்ணு காணாம போறா. கேபின்ல இல்ல. அவளை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனா அவ கிடைக்கல.